வெல்கம் டு S7 அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் பத்தி பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன்டு தி ஸ்லைட். ஸோ சிட்டிசன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக் திங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் வந்துட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் இருக்குது. மற்ற நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது மாறலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் வந்துட்டு டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் இப்போ நியூயார்க்கில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக சிட்டிசன்ஷிப் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஓவராலாக இருக்கீங்கிறதுக்கு தனியாக சிட்டிசன்ஷிப் எடுக்கணும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத சொல்லணும். இந்தியாவில் வந்து ஸ்டேட் சென்ட்ரல்னு ரெண்டாக பிரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சிட்டிசன்ஷிப் எப்படிலாம் வந்து வாங்கலாம், எப்படிலாம் வந்து அது வந்து நம்மளுக்கு டெர்மினேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து உங்களுக்கு 1955 தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டு இத்தனை டைம் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது 6 டைம்ஸ் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 1986, 1992, 2003, 2005, 2015 அண்ட் 2019 இது வரைக்கும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024லேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படிலாம் வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து அக்வயர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்தியாவில் பிறந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் தருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பை டெசன்ட், அதாவது என்னோட பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்தியாவில் வந்து பிறந்திருக்காங்க, பட் நான் வந்துட்டு வெளிநாட்டில் தான் வந்து இருந்தேன். அதாவது என்னோட அப்பா இந்தியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு, பட் நான் வந்து வெளிநாட்டில் பிறந்தேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்துட்டு குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பை ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்தியாவில் வந்துட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறப்ப இங்கே வந்துட்டு ஒரு 6 months இருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பை நேச்சுரலைசேஷன், அதாவது எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு ஒர்க் மூலியமா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை ஆஃபீஸ் மூலியமாக வந்துட்டு நான் இந்தியாவில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரேஷன் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதாவது இப்போ இந்தியாவோட பவுண்டரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு. இன்னும் 2 ரீஜன்ஸ் வந்து இந்தியாக்குள்ளே ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு சிட்டிசன்ஷிப் வந்து தருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி அக்வயர் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு டெர்மினேட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது வாலண்டரியா வந்து எனக்கு வந்துட்டு இந்தியா வேணாம், நான் வேற கண்ட்ரிக்கு போறேன்னா உங்களுக்கு வந்து குடியுரிமை வந்துட்டு டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அதை இழந்துடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ வேற கண்ட்ரிக்கு வந்து ஒர்க்குக்கு போறேன் இல்லைன்னா பிஸ்னஸ்க்கு போறேன் அப்படிங்கிறப்ப அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்தியா அது வந்து உங்களுக்கு டெர்மினேட் ஆயிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ இந்தியாவுக்கு நீங்க வரீங்க வேற கண்ட்ரில இருந்து, பட் அப்படி வர மூலியமா நீங்க வந்துட்டு ஃபால்ஸ் இல்லைன்னா ஃப்ராட் ரெப்ரஸன்டேஷன், உங்களை வந்து நீங்க வந்து தப்பா ஏதாச்சும் மாத்தி ஏதாச்சும் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடியுரிமை டெர்மினேட் ஆயிரும். அதே மாதிரி எனிமி கண்ட்ரிஸோட எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது. அது ட்ரேட் ஆகட்டும், வேற என்னவா வேணாலும் இருக்கட்டும். அப்படி நீங்க ஒருவேளை எனிமி கண்ட்ரிஸோட ஏதாச்சும் போறதாகட்டும் வரதாகட்டும் இல்லை வந்து ஏதோ தொடர்புல இருந்தீங்கன்னா உங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க.
நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா முக்கியமான தகவல்கள், அதாவது நாட்டுக்கு தேவையான தகவல்கள், அந்த மாதிரி நாட்டோட இஷ்யூல ரிலேட்டான நியூஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்து அதை நீங்க வந்து மறைக்கிறீங்க அப்படின்னா, இல்ல வந்துட்டு நாட்டுக்கு தெரியாம வேற ஏதாச்சும் ஒர்க்ல இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா உங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில வந்து நீங்க 2 வருஷம் வந்து பிரிசன்ல இருந்தீங்க அப்படின்னா, அப்போ உங்களோட குடியுரிமை வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு அக்வயர் ஆகும், எப்படியெல்லாம் வந்துட்டு இழக்கப்படும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்துட்டு ஆர்டிகல் பார்க்கலாம். ஆர்டிகல் 5 to 11 வரைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிகல் 5 பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 5 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது நீங்க இந்தியாவில் வந்துட்டு குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் பெறலாம் அப்படிங்கறத சொல்றது தான் இந்த ஆர்டிகல் 12. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இந்தியன் டெரிட்டரிக்குள்ள பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு வேளை என்னோட பேரண்ட்ஸ் வந்து இங்க இருக்காங்க, ஆனா நான் வந்துட்டு வேற ஒரு கண்ட்ரியில பிறந்தேன், அதாவது எக்ஸாம்பிள் என் அப்பா வந்து இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பட் நான் வேற ஒரு கண்ட்ரியில பிறந்தேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட்டா இங்க ஒரு 5 இயர்ஸ் வாழ்ந்தேன்னு வச்சீங்கன்னா அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ ஆர்டிகல் 6 பத்தி பார்க்கலாம். ஆர்டிகல் 6 வந்து என்ன சொல்லுங்கன்னா, மைக்ரேஷன் மூலியமா யார் யாருக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆக்சுவலா வந்துட்டு பிரிட்டிஷ் இந்தியா அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒட்டுக்கா தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அப்புறமேட்டு தான் இந்தியாவும் பாகிஸ்தானையும் 2 கண்ட்ரீஸா பிரிஞ்சாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பேர் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கறத ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மைக்ரேஷன் மூலியமா குடியுரிமை தரது தான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 6 சொல்லுது. அதாவது ஜூலை 1948 இந்த டேட் முன்னாடி யாரெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு டைரக்டாவே குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா ஜூலை 19க்கு அப்புறமேட்டு இந்தியாவுக்கு வரணும்னு பாகிஸ்தான்ல இருக்க கொஞ்சம் பேர் ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து 6 months இங்க இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே மாதிரி இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இப்படி மாறணும், பாகிஸ்தான்ல இருந்து இந்தியால வரணும் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியால தான் வந்து பிறந்திருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 7 வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, டெர்மினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை பத்தி சொல்லுது. அதாவது மைக்ரேஷன் மூலியமா நம்மளுக்கு வந்து எப்படி ஒரு வேளை குடியுரிமை வந்து இழக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஆக்சுவலா வந்துட்டு March 1, 1947 இந்த நாளுக்கு அப்புறமேட்டு யாராச்சும் இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை வந்து ரத்து செய்யப்படும் அப்படிங்கறது சொல்றாங்க. ஆனா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜூலை 1948க்கு அப்புறமேட்டு நீங்க வந்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலியமா நீங்க உங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 8 பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஆர்டிகல் 8ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு இந்தியால தான் பிறந்தேன், ஆனா வந்துட்டு சூழ்நிலை காரணமா நான் வேலை செய்யறதுக்கோ இல்ல அஃபிஷியல் ரீசன்ஸ்னால வேலை இடத்துக்கு போறேன் அப்படின்னா எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும்னு ஆசைப்பட்டா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடைக்கும். அதுதான் ஆர்டிகல் 8 சொல்லுது. அதாவது நான் இந்தியால பிறந்தேன், ஆனா வந்துட்டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. பிரிட்டிஷ் இந்தியால வந்துட்டு நான் வந்து ரிசைட் பண்ணல, வேற கண்ட்ரியில தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமேட்டு எனக்கு இங்க வந்துட்டு வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 9. ஆர்டிகல் 9 வந்து என்ன சொல்றாங்கன்னா,
வாலண்டரியாக நீங்கள் வந்துட்டு சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எனக்கு வந்து இப்போ வந்து யூஎஸ் போகிறேன் ஒரு ஒர்க் வாரியமா அப்படின்னா, நான் படிக்கிறதுக்கே போகிறேன் அப்படின்னா, யூஎஸோட சர்க்கம்ஸ்டன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்தியாவை விட அங்கே இருக்க பெட்டராக இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாலண்டியராகவே எனக்கு இந்தியா வேணாம், நான் அங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ ஆர்டிகல் 10 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட்ஸ் டு த சிட்டிசன்ஷிப். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு ஒரு இந்திய குடிமகனா நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது இந்திய குடியரசுக்கு வந்து உங்களோட குடியுரிமையை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கான பவர் இருக்குன்னு சொல்லுது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, எனிமி கண்ட்ரிஸோட ட்ரேட் வச்சுக்கக்கூடாது, பிஸ்னஸ் வச்சுக்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில கேசஸ்லலாம் வந்துட்டு நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா டைரக்டாகவே பார்லிமெண்ட் வந்து உங்களோட குடியுரிமையை ரத்து செஞ்சிடும். நெக்ஸ்ட் ஆர்டிகல் 11 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு ரெகுலேட் த ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஷிப். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு டைனமிக் ஒன்னுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே 10 இயர்ஸ் கழிச்சு இருக்க மாட்டோம். அப்போ நிறையா டிஃப்ரென்சஸ் வரலாம், இந்தியாவோட டெரிட்டரி மாறலாம், எக்ஸ்டெண்ட் ஆகலாம், குறைக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ இருக்க ரூல்ஸே வந்துட்டு அப்போ இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு நிறையா அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், இது முடிக்கும் 6 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2024 லாஸ்ட்டாக அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுற பவர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் வந்து ஆர்டிகல் 11. ஸோ இப்போ உங்களுக்கு 5 to 11 வரைக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.